செங்கல்பட்டு அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்கள் செழியன் மற்றும் அன்பரசன் பங்கேற்றனர். செங்கல்பட்டில் இயங்கி வரும் ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியில் பயின்ற இளங்கலையில் 1502 பேர், முதுகலையில் 368 பேர் என மொத்தம் 1870 மாணவ மாணவிகளுக்கு 2022ஆம் கல்வியாண்டிற்கான பட்டம் வழங்கப்பட்டது. இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர். இந்த பட்டமளிப்பு விழாவில் BA படிப்பிற்கான பட்டம் பெற வந்த காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த மாணவன் விக்னேஷ் அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் பட்டம் வாங்குவதற்காக விழா மேடைக்கு வந்தார். விழாவில் அமைச்சர் பட்டம் வழங்கும் போது விக்னேஷ் பட்டத்தை கையில் வாங்காமல் தங்கள் ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக கோரிக்கை வைத்த மாணவன் அமைச்சருக்கு அதிர்ச்சியை கொடுத்தார். அதனை கண்ட கல்லூரி பேராசிரியர்கள், அமைச்சர்கள், சக மாணவர்கள் அதிர்ந்து போகினர். எங்கள் பகுதியில் மழைநீர் வடிவதற்கான வழி இல்லாமல் மழை காலங்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது. தற்போது கூட மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் போதுமான பேருந்து வசதிகள் கிடையாது. 2 பேருந்துகள் தான் இயக்கப்படுகின்றன. அந்த பேருந்துகளும் தற்போது முறையாக இயக்கப்படுவதில்லை. இதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி அந்த மாணவன் கோரிக்கை வைத்தார். கோரிக்கை வைத்த பின் உடனே அமைச்சர் அன்பரசன் தனது தனி அதிகாரி மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். அதற்கு பின் மாணவன் பட்டத்தை வாங்கி சென்றார். இந்த சம்பவம் அந்த அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கூடலூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் பயன்பாட்டிற்கு போதுமான இருக்கைகளை அதிகப்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கூடலூர் ஏரியா கமிட்டியின் சார்பாக கூடலூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் பயன்பாட்டிற்கு போதுமான அளவு இருக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏரியா தலைவர் ரஃபீக் தலைமை தாங்கினார். ஏரியா செயலாளர் நக்ஃபல் முன்னிலை வகித்தார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் நீலகிரி மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் விளக்க உரையாற்றினார். உசைன் கோரிக்கைகளின் விளக்கங்களை கூறி கோஷங்களை எழுப்பினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நிஷாந்த், ஷாஜி, மோகன், யோகா சசி, விஷ்ணுதாசன், தங்கராஜ், தாசன், அமிர்தகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். சேர் இருக்கா? நீங்க பாக்குறீங்களா? உட்கார சேர் இருக்கா? சொல்லுங்க. 6 பேர் தான் உட்கார முடியும். எத்தனை பெண்கள் குழந்தைகளை இடுப்புல தூக்கிட்டு நிக்கிறீங்க? எத்தனை முதியவர்கள் நிக்கிறீங்க? ஆக உடனடியாக இந்த போக்குவரத்து துறை இந்த நாற்காலி அமைக்க வேணும். அப்ப இந்த நாற்காலி அமைக்கவில்லை என்றால் கூடிய விரைவில் இந்த பாய் விரித்து அமர்வு போராட்டம் அல்ல, உங்களுக்கும் சேர்த்து பாய் விரித்து அமர்வதற்கான ஏற்பாடுகளை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் செய்யும். ஆகவே எந்த அச்சுறுத்தலுக்கும் இங்கு ஆளாவது கிடையாது. போக்குவரத்து துறைக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டம் மக்களின் அவல நிலையை இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆக இந்த இடத்தில் குரோம்பேட்டை நாகல்கேணி ஆதி திராவிட நலத்துறை மேல்நிலைப் பள்ளியில் 1 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறை அமைத்து தந்த முன்னாள் மாணவர்கள். சென்னை அடுத்த குரோம்பேட்டை நாகல்கேணியில் அரசு ஆதி திராவிட நலத்துறை மேல்நிலைப் பள்ளியில் 1998ஆம் ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் தெய்வசிகாமணி, கர்ண மகாராஜன், அருண், பாரதி, உதயகுமார், ஜூலி, வினோலியா, ஏழுமலை, திருமாறன் உட்பட பலர் ஒன்றாக இணைந்து நாம் படித்த பள்ளிக்கும் படிக்கும் மாணவர்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணி 1 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்ரீனிவாசன், ராஜசேகரன், ஜெயந்தி,
ஜெசி சாந்தகுமாரி, சமூக ஆர்வலர் பலராம், கணித ஆசிரியர் ராதசுவாமி, அறிவியல் ஆசிரியர் வைரக்கண்ணு, சிறப்பு அழைப்பாளர்கள் காவல் உளவுத்துறை ஆய்வாளர் விநாயகம், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் ராஜவேலு, வழக்கறிஞர் தணிகைமணி, இளங்கலை ஆசிரியர் டெல்லி பாபு, சத்தியமூர்த்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வைத்து மாணவர்களுக்கு தங்களது வாழ்க்கை தரம் உயரவும் சமூகத்தில் பண்புடன் வாழ கல்வி ஒன்றே சிறந்தது என பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிளாம்பாக்கத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு துலுக்கானத்தம்மன் கோவில் சிறிய கோவிலாக இருந்தது. இந்த கோவிலை புனரமைத்து கோவில் கோபுரம் மற்றும் விமான மண்டபம் அமைக்க ஊர் மக்கள் முடிவு செய்து அதன்படி கோவில் திருப்பணிகள் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜையுடன் பல்வேறு வேள்விகள் துவங்கி 2ஆம் கால யாக பூஜை, அதனைத் தொடர்ந்து கோ பூஜை, 3ஆம் கால யாக பூஜை என பல்வேறு வேள்விகள் முடிவுற்று யாகசாலையிலிருந்து புனித நீர் உள்ள கலசத்தை சிவாச்சாரியார்கள் கொண்டு சென்று கோபுர விமானத்திற்கும் மூலவர் ஸ்ரீ துலுக்கானத்தம்மனுக்கும் புனித நீரை ஊற்றி மகா அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்படியே வாங்க வச்சு வாங்க அப்படியே வாங்க வச்சு வாங்க வெள்ளிமேடுபேட்டையில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் ஒன்றியம் வெள்ளிமேடுபேட்டை ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா ஒலக்கூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜாராம் முன்னிலை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் மேனகா சரவணன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு கட்டிடத்தினை திறந்து வைத்து தூய்மை பணியாளர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன், மாவட்ட கவுன்சிலர் மனு சித்ரா ராஜேஸ்வரன், ஒன்றிய கவுன்சிலர்கள் அன்பரசி ஜெயபிரகாஷ், ஊரல் அண்ணாதுரை, விஜயபாஸ்கர், பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மக்கள் முதல்வர் தளபதி வாழ்க! மக்கள் முதல்வர் தளபதி வாழ்க! மக்கள் முதல்வர் தளபதி வாழ்க! மக்கள் முதல்வர் தளபதி வாழ்க! மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வாழ்க! சார் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் அனுமந்தை கிராமத்தில் மீனவர் அணி மாநில தலைவர் சீமாஜி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் அனுமந்தை கிராமத்தில் நமது மீனவர் அணி மாநில தலைவி சீமா கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம், மீனவர் அணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் ரகுராம் ரெட்டியார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாநில மீனவர் அணி செயலாளர் முருகன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட மீனவர் அணி தலைவர் வேலு முன்னிலை வகித்தனர். மாவட்ட மீனவர் அணி துணைத் தலைவர் பாவாடை, துரை, பத்மாஜி மற்றும் மகளிர் அணி மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துலட்சுமி, ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் தினகரன், சக்திவேல், ஒன்றிய துணைத் தலைவர் ரமேஷ், ஒன்றிய செயலாளர்கள் நாகராஜ், சத்யா, ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் சத்யராஜ், மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் சுரேஷ் மற்றும் மீனவர் அணி ஒன்றிய தலைவர் மகேஷ், பட்டியல் அணி ஒன்றிய தலைவர் நாகராஜ், மரக்காணம் கிழக்கு ஒன்றிய துணைத் தலைவர் கோதண்டபாணி, பட்டியல் அணி மாவட்ட செயலாளர் மாசிலாமணி, மீனவர் அணி ஒன்றிய துணைத் தலைவர் மூர்த்தி, மரக்காணம் கிழக்கு மண்டல தலைவர் கூனிமேடு, கதிரவன் தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்தனர். 100க்கும் மேற்பட்ட தாமரை சொந்தங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இப்படி பாருங்க இங்க பாருங்க. மாவட்ட மீனவர் அணி தலைவர் வர இயலாத காரணத்தில் அவர் உடல்நிலை சரியில்லை என்று அறிவித்து அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருக என்று வரவேற்கின்றோம். அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் பொறுப்பேற்றிருக்கும் அணி பிரிவுகள் அனைவருக்கும் எனது அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை வசத்துங்க. ஒன்றியத்துக்கல்லண்ணா பண்ணனா 2026 தேசிய ஜனநாயக இருப்பிடம் இருக்கோ அந்த இடத்தை முதல்ல பயன்படுத்தணும். முதல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேக்குதா? தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் பிச்சுக்குட்டி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் சக்கரவர்த்தி, மாநில அமைப்பு செயலாளர் ராமதண்டபாணி, மாநில செயலாளர்கள் முகமது காசிம், சந்திரசேகர், மாநில பொதுச் செயலாளர் முருகன், மாநில பொருளாளர் திருப்பதி, மாவட்ட அமைப்பு செயலாளர் பிரபு, மாவட்ட தலைவர்கள் தேவராசன், அண்ணாமலை, மாவட்ட பொருளாளர் ரஜினி, மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ், மாவட்ட இணை செயலாளர் பார்த்தசாரதி, மாநில மகளிரணி சுபாஷினி, வட்ட தலைவர் அருணாச்சலம், வட்ட செயலாளர் ராமலிங்கம், வட்ட பொருளாளர் சிவகுருநாதன், மாவட்ட மகளிர் அணி வள்ளி, தேவி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் முருகன், 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேட் ஊதியம் வழங்கிட வேண்டும், கிராம உதவியாளர்கள் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி அரசாணை திருத்தம், கருணை அடிப்படையில் கல்விக்கு ஏற்றது போல் பணியினை வழங்க வேண்டும், புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்கிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பேரணி நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றினர். கொஞ்சம் வெளியே இருக்க, உள்ள வாங்க. மீட்டிங் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறும் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் தமிழ்நாட்டில் உள்ள கொடுக்கவில்லை. ஆகையால் இதை கண்டித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழகத்தில் பதிவாகும் போது உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றியம் கிளியூர் ஊராட்சியில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரம் வழங்குதல் மற்றும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில்
உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றியம் கிளியூர் ஊராட்சியில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகளை விளக்கி 37வது வார தொடர்ச்சியாக துண்டு பிரசுரம் வழங்குதல் மற்றும் திண்ணை பிரச்சாரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமையில் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்புராயன் அனைவரையும் வரவேற்றார். இதில் உளுந்தூர்பேட்டை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் மணிராஜ், நகர செயலாளர் துரை, முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாய்ராம், மாவட்ட அம்மா பேரவை நிர்வாகிகள் செல்லபாண்டியன், மதியழகன், கேண்டர் ராஜா, அம்மா பேரவை நிர்வாகிகள் கணேசன், வெற்றிவேல், பாலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு கலந்து கொண்டு கிளியூர் ஊராட்சியில் உள்ள பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று அதிமுக அரசின் சாதனைகளையும் மக்கள் விரோத திமுக அரசின் அவலங்களையும் கூறி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதில் உளுந்தூர்பேட்டை வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அவரோடு கூட்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், மற்ற திராவிட முன்னேற்ற இருக்கிற நிர்வாகியாக இருந்தாலும் சரிதான், அமைச்சர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் எதிரே கண்ணோட்டமாக சொன்னால் எதிரே கொள்ளடிக்கலாம், எதை செஞ்சால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் இருக்கலாம் தவிர வறுமையும் வலிகளையும் சுமந்து ஆட்டோ ஓட்டி தன் மகளை உச்சத்தில் நிறுத்திய தாய். கண்ணகி நகரின் பார்வையை புரட்டி போட்ட வீரமங்கை கண்ணகி நகர் கார்த்திகா. சென்னை கண்ணகி நகர் பகுதியை சார்ந்தவர் ரமேஷ் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி சரண்யா ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார். இவர்களுக்கு கார்த்திகா, காவ்யா என்ற 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகளான கார்த்திகா 6ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே கபடி விளையாட்டில் ஆர்வம் கொண்டுள்ளார். பள்ளிகள் அளவிலான கபடி போட்டியில் கண்ணகி நகர் மேல்நிலை பள்ளிக்காக பலமுறை விளையாடி வெற்றியும் பெற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தனியார் விளையாட்டு கிளப்பில் இணைந்து கபடி பயின்று வந்துள்ளார். இதன் மூலமாக மாவட்ட அளவிலான பல்வேறு போட்டிகளில் தனது அணிக்காக வெற்றிகளை பலமுறை தேடி தந்துள்ளார். இவரின் சிறப்பான ஆட்டத்தை கண்டு தேசிய அளவிலான போட்டிகளுக்கு பஞ்சாப், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று வெற்றியோடு திரும்பியிருக்கிறார். இதனையடுத்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய U18 அணிக்காக விளையாட கார்த்திகாவை தேர்வு செய்தது தேசிய கபடி குழுமம். ஆசிய அளவிலான 3வது U18 கபடி போட்டியில் ஆசிய அளவில் பல்வேறு நாடுகள் பங்கு பெற்றன. இதில் ஆரம்ப முதலில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி இறுதிப் போட்டியில் ஈரானை எதிர்கொண்டது. இந்த போட்டிக்கு தமிழ்நாடு சார்பாக கண்ணகி நகர் பகுதியிலிருந்து விளையாடிய கார்த்திகா துணை கேப்டனாக பொறுப்பேற்று விளையாடினார். இதில் 30 புள்ளிக்கு மேலாக இந்திய அணி முன்னிலை பெற்று வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் அதிக புள்ளிகளை பெற்று தந்தவர் கார்த்திகா தான் என்று கூறப்படுகிறது. தந்தை சென்ட்ரிங் வேலை செய்தும் தாய் ஆட்டோ ஓட்டியும் ஒரு தங்கையோடு ஏழ்மையான குடும்பத்தில் வசித்து வந்த கார்த்திகா இன்று உலக அளவில் புகழ் பெற்றிருப்பது கண்ணகி நகர் பகுதி முகத்தை மாற்றி கார்த்திகாவின் முகமாக ஜொலித்திருக்கிறது. குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகம் நடக்கும் கண்ணகி நகர் என்று பொதுமக்களால் அறியப்பட்ட அந்த பகுதி தற்பொழுது கார்த்திகாவால் உலக புகழ் பெற்று விளையாட்டில் சிறந்து விளங்கும் பகுதியாக கண்ணகி நகர் மாறியிருக்கிறது. இதுகுறித்து அவரது தாய் சரண்யா கூறுகையில், என் மகள் கார்த்திகாவை போன்று பல பேர் பல விளையாட்டில் திறமையாக உள்ளனர். அவர்களை கண்டறிந்து அரசு உதவ வேண்டும் என்றும் எதற்கும் பயப்படக்கூடாது, அழக்கூடாது என்று பிள்ளையை சொல்லி வளர்த்ததாகவும் நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார். மேலும் வெளியே சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருந்தாலும் என் மகள் இன்று இந்திய அணிக்காக தங்கம் வென்றது எனக்கு பெருமையாக உள்ளது என்றும் கூறினார். அது மட்டுமில்லாமல் கார்த்திகாவின் பயிற்சியாளர் எங்களை போன்றே கார்த்திகாவிற்கு ஊக்கத்தையும் பயிற்சியையும் வழங்கினார் என்றும் அவருக்கு தனது நன்றி என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இதுபோன்ற திறமை உள்ள விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்களை அரசு கண்டெடுத்து
அவர்களுக்கு உரிய விளையாட்டு உபகரணங்கள், பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்னும் 2 பேட்டி குத்துறியா? மழை வருது. வேற ஏதாவது பொருள் வச்சிருக்கீங்க? அந்த விஷயத்தில் சொல்லணும். அந்த கல்வி பள்ளிக்கூடத்துறை திறமை இருக்கும், வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு கிடைக்கும்போது வாய்ப்பு பயப்பா பயன். ராஜா போச்சு. நம்பர் சேவ் பண்ணிடுறேன். இதுதான் என் நம்பர், ஆஃபீஸ் நம்பர். 730 5340